வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து ஒரு ஐபிஓ டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து இது வந்து எந்த ரிலேட்டட் ஐபிஓனா வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஒரு ஐபிஓ. அதாவது வந்துன்னா, இந்த ஐவிஎஃப் அண்டு உமன்ஸ் ஹெல்த் அந்த ரிலேட்டடான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது. இது வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. இது வந்து என்னைக்குன்னா 24த்தோட வந்து இது வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்றேன். இது உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாரினா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வந்து அலாட்மெண்ட் பாருங்க. அலாட்மெண்ட் வந்து 25த் வந்து இதுவாகுது. அதாவது வந்து லிஸ்டட் வந்து 27th வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து இதோட டீட்டெயில்ஸ் பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாருங்க. 23, 24, 25ல வந்து இதோட பெர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 26% வந்து ரெவென்யூ குரோத் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து இந்த மார்க்கெட் கேப் ரெவென்யூ அந்த ரிலேட்டட் வந்து அதாவது அந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் இருக்குது. ஓகேங்களா? லோவாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து க்ரோத் வந்து 26%ன்றது ஒரு நல்ல க்ரோத் தான். ஓகேங்களா? அதாவது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இங்கே பாருங்கள் 75 to 79 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் நம்ம பிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 75 ருபீஸ் செலக்ட் பண்ணலாம். அதாவது வந்து 79 ருபீஸ் செலக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து 79 செலக்ட் பண்ணவங்களுக்கு நிறைய அலாட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது லாட் சைஸ் வந்து ஒரு லாட்டில் வந்து என்னென்னா ஒரு லாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 189 ஷேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து இஷ்யூ சைஸ் பாருங்கள். இஷ்யூ சைஸ் வந்து 165 crores தான் அவங்க வந்து ஓவராலாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரெவன்யூ நல்லா தான் இருக்குது. அசட்டுமே அதே மாதிரி பாருங்கள். 23ல் வந்து 36 crores அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது டபுளை விட கொஞ்சம் அதிகமாக அந்த ரேஞ்சில் தான் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 88 crores வந்து இப்போ அசட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அதாவது வந்து நல்ல க்ரோத் மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம வந்து 1 crore இருந்தாலும் சரி, இப்போ 100 crores இருந்தாலும் சரி, அந்த இயரில் வந்து அதாவது வந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து அது டபுள் ஆகுதுன்றது ஒரு நல்ல க்ரோத் அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து இதை வந்து என்னென்னா நிறைய பேர் அப்ளை பண்ண முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த க்ரீனில் ஃபயர் மாதிரி வந்துச்சுங்களா அப்படின்ற மீனிங் என்னென்னா அது வந்து என்னென்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ×3 இல்லை ×5 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அப்படின்னா நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்களோ அதை விட அத்தனை மடங்கு பேர் அதில் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். இதில் வந்து நிறைய பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இது பண்ணுறது. ஏன்னா வந்து இப்போ கரண்ட்டில் வந்து ஐவிஎஃப்லாம் நிறைய க்ரோத் ஆகிட்டு நிறைய பேருக்கு வந்து ஐவிஎஃப் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து எப்பவுமே வந்து என்னென்னா ஒரு நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதா ஆகிட்டுருக்கு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.